நான் எதை வச்சு யூகே டிஃபென்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ கரண்ட்டாக நடக்கிற வார்ஸ் எல்லாமே பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வார்ஸ் தான். எல்லாமே மிசைல் வார்ஸ் தான். மிசைல் தான் ரொம்ப முக்கியமான பார்ட் எல்லா வார்ஸ்லேயும். அப்படி இருக்கும்போது இந்த இன்டர்செப்டார்ஸோட பார்ட்டு தான் வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா எந்த ஒரு மிசைல் வந்தாலும் அதை வந்து கரெக்டாக அந்த ஹைட்டில் போய் இதை அடித்து அந்த கண்ட்ரியை சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த இன்டர்செப்டார் ரொம்ப 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 முக்கியம். டு பி ஃப்ராங்க், டு பி ஹானஸ்ட், யூகே கிட்ட இந்த இன்டர்செப்டார் கிடையவே கிடையாது. யூகே கிட்ட மட்டும் இல்லை, யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கிற எந்த கண்ட்ரியிலுமே இந்த இன்டர்செப்டார்ஸ் இல்லை. நாட் ஓன்லி யூரோப் கண்ட்ரீஸ், எந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வேறு என்ன கண்ட்ரீஸ் நேம் பண்ணுங்கள், யாருக்கிட்டமே இந்த இன்டர்செப்டார்ஸ் கிடையாது. இன்டர்செப்டார்ஸ் இருக்கிற ஒரு சில கண்ட்ரீஸ் எது தெரியுமா? அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி, UAE, இவங்க மட்டும் தான் வச்சுருக்காங்க. கொரியா, சவுத் கொரியா. ஸோ இப்போ புரியுதா நான் ஏன் யூகே டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்கிறேன்னு. நாளைக்கே ரஷ்யாவோ இல்லை வேறு எந்த கண்ட்ரியோ வந்து ஒரு மிசைல் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. யூகேவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அலர்ட்னஸ் தான் அவங்களோட கீ கான்செப்டே. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து யூகேவை நோக்கி ஒரு மிசைல் லான்ச் ஆகுதுங்கிறத ரொம்ப ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிடுவாங்க. டிடெக்ட் பண்ணிவிட்டு அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டு தேர் 5 கண்ட்ரீஸ், டு தேர் 5 ஐ கண்ட்ரீஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அவங்களுக்கு அலர்ட் பண்ணுவாங்க அண்ட் கவர்மெண்ட்டுக்கு சீக்கிரமாக அலர்ட் ஆகிடும். அது மூலயமா வந்து மக்களுக்கும் அலர்ட் பண்ணிடுவாங்க, எங்கே போய் அது வந்து அட்டாக் பண்ண போகுதுங்கிறது மக்களுக்கும் அலர்ட் பண்ணிடுவாங்க. மக்களுக்கு அலர்ட் பண்ணால் அவங்களும் வந்து சேஃபாக இருக்கணும். பட் ஆனால் எப்படி சேஃபாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சுவிட்சர்லாந்து மாதிரி யூகேல பங்கர்ஸ்லாம் கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து கவர்மெண்ட் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தேட் சிஸ்டம், இந்த இன்டர்செப்டார்ஸ்லாம் வாங்கலாமா இல்லை நம்மளே செய்யலாமான்றது இப்போ தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ வந்து அவங்க வாங்க போகிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இன்டர்செப்டாரை யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறாங்களோ அந்த கம்பெனிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கர லாபம் அடைய போகுது. முடிஞ்சால் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து யூகேவோட மிலிட்ரி பவர் மற்றதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லைக் நம்பர் 4 or 5 தெரியல, நான் மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி வேறு சில இந்த ட்ரோன்ஸ்லாம் வந்துச்சுன்னா, ஆர் ஷார்ட் மிசைல்ஸ்லாம் வந்துச்சுன்னா, லோ ஆல்டிடியூடில் வந்துச்சுன்னா, ஆர் ஜெட்டு, இதெல்லாம் வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து யூகே கிட்ட வந்து நல்ல டெக்னாலஜிக்கு இருக்கக்கூடிய இன்டர்செப்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே தென், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், காமெண்ட் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய புது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நான் யூகே ரிலேட்டடாகவும், பாலிடிக்ஸ் ரிலேட்டடாகவும், ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாகவும் சொல்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய், ஹாப்பி யூகேயிங் அண்ட் சீக்கிரமாக போர் முடியட்டும்.